வணக்கம் children, this is Malati. நாம மேட்ரிக்ஸோட அடிஷன் பார்த்தோம், சப்ட்ராக்ஷன் பார்த்தோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது அணிகளின் பெருக்கல் பத்தி பார்க்க போறோம். இரண்டு அணிகளை முதல்ல பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, பார்ப்போம். அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அணி, ரெண்டு அணி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அணியுடைய வரிசை என்னன்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஒருவேளை ஏங்கிற அணியுடைய வரிசை m/n ஆகவும் பியோட வரிசை n/p ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா இதை ஏபின்னு ஏவை முன்னால வச்சு பியை பின்னால வச்சு பெருக்க முடியுமா பாருங்க. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டரையும் பியோட ஆர்டரையும் பார்க்கணும். இதுல பாருங்க, நமக்கு இந்த காலமோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமோட எண்ணிக்கையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டு ஓகே இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும், இது ரெண்டையும் பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அப்ப இதனோட ஆர்டர் ஏபியோட ஆர்டர் எப்படி கிடைக்கும்னா இதுல மிச்சம் இருக்க எம்மோடைய ரோவும் அதுல இருக்கக்கூடிய இதுல மிச்சம் இருக்கக்கூடிய பியோட காலமா இந்த ஏபி கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்ப மறுபடியும் பிஏ கிடைக்கும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, பியோட n கிராஸ் பி போட்டுட்டோம், ஆர்டர் போட்டுட்டோம். அடுத்தது ஏவோட ஆர்டர் போடுறோம். இதை முன்னால வச்சுட்டு பி முன்னால இருக்கணும், அப்புறம் ஏ பின்னால இருக்கணும். இதனோட ஆர்டர் பாருங்க m கிராஸ் n. பார்த்தா இந்த பியும் எம்மும் வேறு வேறு, அப்ப கண்டிப்பா நம்மளால இத மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல நம்ம வரையறுக்கப்படவில்லை, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணும். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருந்தால் தான் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. தமிழ்ல சொல்லணும்னா முதல் அணியோட நிரலும் இரண்டாவது அணியுடைய நிறையும் சமமாக இருந்தால் தான் இந்த ஏபி ப்ராசஸ் ஆகும். இது பண்ண முடியும். கண்டுபிடிச்சோம், ஏபியை பி கூட வச்சு பெருக்கி ஆன்சர் போட முடியும். ஆனா பியை முன்னாடி வச்சு ஏவை பின்னாடி வச்சு பெருக்க முடியுமான்னா முடியாது. அதனோட கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அதே செகண்ட் சம்க்கு பார்க்கலாம். பாருங்க, பி முன்னாடி வச்சு கியூ பின்னாடி வச்சு இது பெருக்க முடியுமா அப்படி பார்த்து சொல்லுங்க. அப்படின்னா பியோட ஆர்டர் என்னன்னு பாருங்க 3/2, கியூவோட ஆர்டர் என்னன்னு பாருங்க 2/3. பாருங்க, இதுவும் சமமா இருக்கா? அப்போ இது பாசிபிள், இது அடிச்சிடலாமா? அப்ப எது பாசிபிள்? இது ரெண்டையும் பெருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது என்ன அணியில வரும்? இதனோட ஆன்சர் என்ன அணியில வரும்னா PQ 3/3 அணியில நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ QP அது வந்து பெருக்க முடியும். Qவை முன்னால வச்சு Pயை பின்னால வச்சு பெருக்க முடியுமானா அதையும் செக் பண்ணுவோம். Qவோட ஆர்டர் 2/3, பியோட ஆர்டர் 3/2. பாருங்க, இது ரெண்டும் சமமா தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா இதை பெருக்க முடியும். ஸோ 2/2ல நமக்கு இது ஆன்சர் கிடைக்கும். அப்போ QPயும் பாசிபிள். நாம அதுக்கான ஆன்சர் எழுதிட்டோம். வாங்க மூணாவதுக்கு வாங்க. ஆர் அப்படிங்கிற ஒரு அணியுடைய வரிசை 1/4, எஸ் அப்படிங்கிற அணியோட வரிசை 1/4. இது ரெண்டையும் பெருக்க முடியுமா? RS கிடைக்குமான்னு இருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமோட எண்ணிக்கை பாருங்க, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவோட எண்ணிக்கையை பாருங்க. they are different. so நம்மனால இத பாருங்க வேற அதனால இத பண்ண முடியாது. we have to say it is not defined அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் வரையறுக்கப்படவில்லைன்னு தமிழ்லயும் எழுதிடுங்க. அதுவே SR முடியுமா? S பின்னால வச்சு R பின்னால வச்சு முடியுமானா S ஓட ஆர்டர் 1/4, R ஓட ஆர்டரும் 1/4. பாருங்க, இது வேற. so it is not possible. அதே ஆன்சர் தான் நம்ம SRக்கும் கொடுக்க போறோம். not defined, வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது क्वेश्चनக்கு ரெண்டுக்குமே கிடைக்காதுன்னு ஆன்சர். இங்க பாருங்களேன், C ஓட வரிசை வந்து 3/3, D ஓட வரிசை 3/2. இப்போ CD அப்படிங்கிறது பாசிபிளானா பாருங்க, இதை தான் செக் பண்ணணும். பின்னாடி இருக்கிறது இது முன்னாடி இருக்கிறது ரெண்டும் சேமா இருந்தா அடிச்சு விட்டுருங்க. இப்போ 3/2ல நமக்கு இதனுடைய ஆன்சர் கிடைக்கும். 3/2 வரிசை கொண்ட அணியாக இந்த CD கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ DC நான் என்ன பண்ணுவோம்? D முன்னால வச்சுக்கோங்களா. D இது 3/2, C இது 3/3. பாருங்க, இது ரெண்டையும் செக் பண்ணுங்க. they are different, நம்மளால பண்ண முடியாது. so not defined அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனுடைய ஆன்சரை எழுதிறோம். அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். நமக்கு பெருக்கல் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பாருங்க, 3 2 6 தெரியுமா இல்லைங்களா? நமக்கு அந்த விஷயம் 3 2 6, 3
3 பெருக்கல் 2 நமக்கு 6 தெரியும். அதுல 2 பின்னாடி வச்சு பின்னாடி 3 போடுங்க, அப்பவும் 6 கிடைக்கும். ஆனா இந்த அணிகள்ல அப்படி கிடையாது. ஏபியோட மதிப்பு ஒண்ணு கிடைக்கும் பாருங்க, ஏபியோட மதிப்பு கிடைக்கும், பிஏவை நம்ம பெருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்லணும்னா பரிமாற்று பண்பு உடையதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஏபியின் மதிப்பும் பிஏவின் மதிப்பும் வேறு வேறாக வரும். ஸோ ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. அதனால காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். செகண்டுக்கு வாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை நம்ம பி பிளஸ் சி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கூட, அதாவது அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் சொல்லுவோம், அதாவது கூட்டல் மேல் பெருக்கல் பண்பு, இது பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எப்படி வரும்னா ஏ இன்டூ பி பிளஸ் ஏ இன்டூ சி அப்படின்னு, இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும் பண்ணும். எப்படி அப்படின்னா இது ரெண்டோடைய அடிஷன் பாசிபிள், பி பிளஸ் சியோட அடிஷன் பாசிபிள் அப்படின்னா இந்த பங்கீட்டு பண்பு நமக்கு பாசிபிள். நம்ம இந்த செட்ஸ்ல நம்ம அணிகள்ல போட்டு நம்ம இதை பண்ண முடியும். அடுத்து வாங்க சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு எப்படி வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்புனா ரெண்டு அணிகளுக்கு சொன்னோம் இல்லைங்களா, for the two matrices we have to compare it for two matrices when it is commutative property, but for associative property you have to check with the three matrices. இங்க அப்ப மூணு எடுத்துக்கணும், அதாவது a into bc will be always equal to ab into c. அதாவது நம்ம மூணு நம்பர்ஸ் பெருக்குவோம் அப்படி இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு 5 into 2 into ஒரு 3ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 5 2 பெருக்கிறோம், 10 கிடைக்குங்களா, into 3 எவ்வளவுங்க 30ன்னு எழுதுவோம். இதே 5 வினால வச்சுக்கிட்டு 2 into 3ன்னு பெருக்குவோம் பாருங்க, 5 பெருக்கல் இது ரெண்டையும் பெருக்கி 3 2 6ங்களா, 5 6 30 தானே, இதே சேம் ஆன்சர் தானே வரும். இதே மாதிரி இந்த மாதிரி மேட்ரிசஸ்க்கும் இந்த மூணு மேட்ரிசஸ்க்கு இது பாசிபிள். அதனால தான் இது சேர்ப்பு பண்பு உடையது, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யூனிட் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலா நமக்கு இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படினாவே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல வரதாங்க யூனிட் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் அணியை சதுர அணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுலயே இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 செகண்ட் எலிமெண்ட் 0 0 1, அதாவது இந்த மெயின் டயகனல்னு சொல்லுவோம், அதாவது முதன்மை மூலைவிட்டம். இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் 1னும் மற்றதெல்லாம் 0ன்னு வந்தா நம்ம அதை அழகு அணி, அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோமா, அது யூனிட் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ். இது இன்னொன்று எது அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிற இன்னொரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது a கூட i பெருக்கினாலோ அல்லது i கூட a பெருக்கினாலோ நமக்கு ஏங்கிற அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். இப்போ நாம இந்த ரெண்டு அணிகளை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதாவது a bங்கிற 2 மேட்ரிசஸ் கொடுத்திருக்காங்க, இதை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a வந்து 2 3 6 minus 1 4 2, b வந்து minus 1 5 2 0. we have to find ab and ba, அதாவது ab மற்றும் ba காண்கன்றாங்க. முதல் நம்ம a b எழுதிக்கிறோம், a-வும் b-யும் பக்கம் பக்கம் எழுதிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a அணியை ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட்டும் b மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட்டுமா எழுதணும். நாம இது ரெண்டுக்கும் இடையில எந்த சைனும் போடல அப்படின்னாவே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா, இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் இதனோட வரிசை ஆர்டரும் இதனோட ஆர்டர் வரிசையும் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர், A மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, அப்போ ரெண்டு நிரை இருக்கு. அதே மாதிரி நிரல் என்றோம் 1 2 3 காலம் வந்து 3 காலம் இருக்கு என்கிட்ட. இது பாருங்க 2x2 மேட்ரிக்ஸ் இல்லீங்களா, பாருங்க ரெண்டு நிரை, அதாவது ரெண்டு ரோ ரெண்டு காலம் ரெண்டு நிரல் இப்படி இருக்கு. இப்ப இது ரெண்டையும் பெருக்க முடியுமா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நிரலும் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸோட நிறையும், இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் ஈக்குவலா இருந்தால்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இது 3 இது 2, அப்போ நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது. உடனே நாம என்ன எழுதணும் அப்படின்னா AB not defined அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்
கண்டுபிடிக்கணும் BA கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அதை கண்டுபிடிக்க போறோம் BA அதாவது B முன்னாடியும் -1 5 2 0 னு B முன்னாடியும் A பின்னாடி 2 3 6 -1 4 2 அப்படினும் நம்ம இந்த B மேட்ரிக்ஸ முன்னாடியும் A மேட்ரிக்ஸ பின்னாடியும் எழுதணும் இதனோட ஆர்டர் நமக்கு தெரியும் 2/2 ஏன்னா இங்க தான் கண்டுபிடிச்சோம் அதே போல இதனோட வரிசையும் 2/3 னு தெரியும் பாருங்க இதுவும் 2 இதுவும் 2 கண்டிப்பா மல்டிப்ளை பண்ண முடியும் நம்ம ஆன்சர் எப்படி வரும்னா இதுல மிச்சம் இருக்கிற 2வும் அதுல மிச்சம் இருக்கிற 3யும் இப்படி அப்படியே அரேஞ்ச் எடுத்துக்கோம் அப்ப நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படினா பாருங்க இப்படி ரெண்டு நிரை அதாவது 2 ரோஸும் இத ரோ பத்தி சொல்லுது 2 ரோஸும் இது காலம் பத்தி சொல்லுது 1 2 3 மூணு காலம் மூணு நிரையும் இன்டர்செக்ட் பண்ற இந்த பாயிண்ட்ஸ்ல வர மாதிரி நமக்கு இந்த ஆன்சர் மேட்ரிக்ஸ் வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் நமக்கு விடை போடலாங்களா எப்படி போடுதுன்னு போடலாங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதாவது முதல் நிரல் எடுத்து எழுத போறோம் -1 5 2 -1 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ப ஃபர்ஸ்ட் ரோ என்ன அப்படினா -1 5 இந்த செகண்ட் காலம் இரண்டாவது நிரல் என்ன அப்படினா 3 4 இல்லைங்களா சோ அடுத்து என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அதாவது முதல் நிரை இரண்டாவது நிரல் அப்படிங்கும்போது நமக்கு -1 5 இது 6 2 இது என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு பலூன் மாதிரி போட போறோம் பாருங்க இந்த ரோவை அப்படியே இதே பலூனாவும் இந்த காலம் அப்படியே பலூனா அப்பதான் நமக்கு எதை கூட பெருக்கணும் அப்படின்றதுல எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும் அதனால கத்துக்கிற வரைக்கும் இந்த பலூன் போட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம போய்க்கலாம் இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதே போல ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்னு முதல் நிரை இரண்டாவது நிரை இங்க முதல் நிரை மூன்றாவது நிரை அப்படின்னு எழுதிட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் இருக்கு பாத்தீங்களா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதாவது இரண்டாவது பாருங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதாவது இரண்டாவது நிரை முதல் நிரை இப்போ 2 0 அதுக்கப்புறம் 2 -1 அதே மாதிரி 2 0 3 4 அப்படின்னு இரண்டாவது நிரை செகண்ட் ரோ செகண்ட் காலம் அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் காலம் 2 0 6 2 அப்படின்னு நாம அதனோட ரோஸ் எழுதிட்டு பாருங்க இப்படி பலூன்ல போட்டோம் இப்போ நாம இது ரெண்டையும் பெருக்கணும் சோ பாருங்க எப்படி பெருக்கலாம்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பை ஃபர்ஸ்ட் உறுப்பு கூட பெருக்கணும் இந்த இரண்டாவது உறுப்பை இரண்டாவது உறுப்பு கூட பெருக்கி ஒரு இடத்துல இப்படி போட்டுக்கணும் பாருங்க -1 × 2 சோ -1 × 2 அப்படின்னு இதையும் போட்டோம் அடுத்தது 5 × -1 இங்க பிளஸ் போட்டு அதுக்கப்புறம் இது கூடயே கனெக்ட் பண்ணுங்கிறதுனால பாருங்க இங்க +5ங்கிறதுனால +5 போட்டு இதுக்கு என்ன குறி -1 அதையும் போட்டுட்டோம் அடுத்த எலிமெண்ட் இதுக்கு வர போறோம் -1 × 3 பெருக்கல் குறி போடலாம் இல்ல இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை -1 பெருக்கல் 3 ன்னு சொன்னேன் இல்லைங்களா -1 இது தனியாகவும் 3 இப்படி இதுக்கு பிராக்கெட் போட்டா இது ரெண்டையும் பெருக்கிற அர்த்தம் தான் அதனால அப்படி போட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் -1 × 3 போட்டுருக்கோம் இப்போ 5 × 4 இந்த 5க்கு என்ன குறினா பிளஸ் குறி அதனால 5 × 4 போட்டோம்ல அடுத்து வாங்க -1 × 6 -1 × 6 அதுக்கப்புறம் என்ன ஆகும் +5 × 2 அதே மாதிரி செகண்டுக்கு வாங்க 2 × 2 பாருங்க 2 × 2 அதுக்கப்புறம் +0 × -1 அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்க போறோம் 2 × 3 +0 × 4 அதே மாதிரி இதுக்கு வாங்க 2 × 6 +0 × 2 ஒரு வாட்டி
வாட்டி செக் பண்ணிக்கோங்க பாருங்க -1 into 2 அதுக்கப்புறம் +5 into -1 -1 into 3 +5 into 4 -1 into 6 +5 into 2 அதே மாதிரி 2 into 2 +0 into -1 2 into 3 +0 into -4 2 into 6 +0 into 2 நம்ம கரெக்டா எழுதியிருக்கோம். இப்போ இதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க -1 ரெண்டையும் பெருக்குறோம் -2 5யும் -1யும் பெருக்குறோம் -5 இங்க -3 +20 இந்த இடத்துல -6 +10 அதே மாதிரி செகண்ட் ரோக்கு வாங்க 4 0 கூட எதை பெருக்கினாலும் 0 உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 அப்புறம் 0 பொறுத்த வரைக்கும் இங்க பிளஸ் சைனா மைனஸ் சைனானா நீங்க பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ரெண்டு வேற சைன் இருந்தாலும் சரி ஒரே சைன் இருந்தாலும் சரி அதுக்கு பிளஸ் போட்டு எழுதிக்கோங்க. 2 3s are 6 plus 0 into 4 is 0. அப்புறம் 2 6 are 12 plus 0 into 2 is 0. இப்போ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்க்கு -7 20ல 3 போச்சுனா 17ங்களா இங்க +4 இதுல 4 6 12 அப்படினு நமக்கு எதனோட ஆன்சர் கிடைச்சிருக்குங்க BA ஓட ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ நம்ம இத பார்க்கறோம் AB ஓட வேல்யூ not defined இருக்கு. BA ஓட வேல்யூ -7 17 4 4 6 12 அப்படினு நமக்கு கிடைச்சிருக்கு. Example 3.67 if A is equal to one matrix and B is equal to the other matrix find AB அதாவது A என்ற ஒரு அணி B என்ற அணி கொடுத்துட்டு AB ஐ காண்கன்னு கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் A உடைய வரிசையையும் B உடைய வரிசையையும் கண்டுபிடிக்கணும். We have to find the order of A and also B. இதனோட ஆர்டர் கண்டுபிடிக்க போறோம். 2 ரோ அப்புறம் 1 2 3 மூணு காலம் ஃபர்ஸ்ட் A ஓடுது. இதுல பாத்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் என்ன 3 ரோ 3 காலம் 3 நிரை 3 நிரல். அதனால இதோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோவோட எண்ணிக்கையும் பார்க்கிறோம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கு சேமா இருக்கு. அதனால நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 2/3 ல வரும். அதாவது 2/3 ல கிடைக்கும். 2/3 னா 2 ரோவும் அதாவது 2 நிறையும் 3 நிரலும் 1 2 3 காலம். இந்த இன்டர்செக்ட் பண்ற இந்த இடத்துல தான் நமக்கு எலிமெண்ட்ஸ் வரணும்ங்கிறது நம்ம அசஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஆன்சருக்கு போக போறோம். இந்த ஆன்சருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் இந்த பலூன் டைப்ல போட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி பழகிடலாம். பழகினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இன்வெர்ட்டட் எல்லா தலைகீழா திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி first row first column first row second column first row third column அந்த மாதிரி எழுதணும். so 1 2 0 8 2 5 first row first column எழுதிக்கோம். first row first column பாருங்க first row first column அப்புறம் first row second column எழுதலாங்களா 3 4 3 ன்னு சொல்லிட்டு first rowவையும் second column மறுபடியும் என்ன எழுதுவோம் first row அப்புறம் third column first row third column 1 1 1 பாருங்க இந்த பலூனும் கூடவே போட்டுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ என்னங்க 3 1 5 8 2 5 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் நிரை ஃபர்ஸ்ட் நிரை அப்புறம் செகண்ட் நிரை இரண்டாவது நிரை 3 1 5 இரண்டாவது நிரல் என்ன இதுல 3 4 3 எழுதிட்டோம். அதே மாதிரி பாருங்க செகண்ட் நிரை அதுல வந்து தேர்ட் நிரல் அதாவது செகண்ட் ரோ third column 3 1 5 இதுல 1 1 1 இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க இதுல இருக்கிறது காலமா இந்த ரோவா இருக்கிறதெல்லாம் இங்க ரோவாவே வந்துருக்கும். இங்க காலமா இருக்கிறது செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலமா இருக்கிறது அப்படியே காலமா தான் இருக்கும். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க 1 into 8 இந்த ஃபர்ஸ்ட் கூட அப்போ 1 into 8 அதுக்கப்புறம் இப்படி கை வச்சுக்கோங்க நல்லா கை வச்சு போட்டுக்கோங்க ஈஸியா வந்துடும். அப்புறம் பிளஸ் போட்டுக்கணும் கனெக்ட் பண்றதுக்கு 2 into 2 அப்புறம் ஒரு பிளஸ் போடுங்க லாஸ்ட் ஒன்னை கனெக்ட் பண்ணுங்க 0 into 5 அப்படிங்கிறது இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்போ இதை விட்டுட்டு அடுத்தது போறோம்னு அர்த்தம். அப்போ 1 into 3 பாருங்க 1 into 3 கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறோம். அடுத்தது பிளஸ் போட்டு 2 into 4 அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு 0 into 3 அடுத்தது இப்ப முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாவது குரூப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க வரும் 1 into 1 பிளஸ் பாருங்க 2 into 1 அப்புறம் பிளஸ் 0 into 1
அதே மாதிரி அடுத்து ஃபுல்லா முடிஞ்சிச்சு இல்லைங்களா செகண்டுக்கு வாங்க பாருங்க 3 into 8 3 into 8 பிளஸ் போட்டுட்டு தான் அடுத்ததே பார்க்குறோம் 1 into 2 அதே மாதிரி பிளஸ் போட்டுட்டு அடுத்தது பார்க்குறோம் 5 into 5 இதுக்கு வரோங்க 3 3s are 9 நம்ம அடுத்த ஸ்டெப்ல அதெல்லாம் போட்டுக்கலாங்க 3 into 3 பிளஸ் 1 into 4 அதுக்கப்புறம் 5 into 3 பிளஸ் போட்டுட்டு 5 into 3 அடுத்து இங்க வாங்க 3 1s are 3 பிளஸ் 1 1s are 1 அதுக்கப்புறம் பிளஸ் 5 into 1 எழுதிட்டோம்ல இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல மல்டிப்ளை பண்ண போறோம் என்ன ஃபர்ஸ்ட் 8ங்களா ஓர் 8 8 1 8 are 8 அப்புறம் பிளஸ் 2 2s are 4ங்களா 0 into anything is 0 வா அது முடிஞ்சிச்சு இங்க வாங்க 1 3 is 3 யா 2 4s are 8ங்களா அப்புறம் 0 into anything is 0 அப்புறம் இங்க வாங்க 1 1s are 1 plus 2 1s are 2 plus 0 into anything is 0 இல்லைங்களா அதனால அது இங்க வாங்க 3 8s are 24 1 2s are 2 அப்புறம் 5 5s are 25 இங்க வாங்க 3 3s are 9 plus 4 plus 15 வந்துருமா இங்க வாங்க 3 plus 1 plus 5 1s are 5 போட்டோம் இனி வெறும் அடிஷன் மட்டும் தான் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கனால நமக்கு வந்து இதுல இந்த இன்டிஜர் கன்ஃபியூஷன்லாம் எதுவும் இல்லை 8 plus 4 12 3யும் 8ம் 11 ஆட் பண்ணா 1ம் 2ம் ஆட் பண்ணா 3 பாருங்க 24 plus 2 26 26 கூட 25 ஆட் பண்ணா 51ங்களா அப்புறம் இங்க வாங்க 9யும் 4யும் ஆட் பண்ணுங்க 13 13யும் 15யும் கூட்டுங்க 28 சரி இங்க 3 1 4 4 5 9 இவ்வளவுதாங்க நமக்கு இது ஏபி So in the rule inverted L L தலைகீழா திருப்பி வச்சிருக்கோம் first row first column first row second column first row third column முடிஞ்சிச்சா அடுத்து கீழ இறங்குங்க இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி கீழ இறங்கி second row first column போட்டோம் second row second column second row third column போட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வொர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான் if A is equal to 2 1 1 3 B is equal to 2 0 1 3 எனில் AB மற்றும் BA காண்க மேலும் AB சமம் BA என்பதை சரிபார்க்க find AB and BA also check whether AB is equal to BA அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க क्वेश्चन நமக்கு ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்க போறோம் அதனால A வும் B யும் எழுதிட்டோம் சமம் போட்டு A ஓட அணியையும் B யோட அணியையும் பக்கம் பக்கம் எழுதிட்டோம் இடையில எந்த குறியும் போட வேண்டிய அவசியம் இல்ல பெருக்கல் குறியும் கூட போட தேவையில்லை சோ இப்போ இத ரெண்டையும் பெருக்க போறோம் அப்படினா இதனோட வரிசை என்னன்னு பார்க்கறோம் 2/2 இதனோட வரிசையும் 2/2 நாம இத செக் பண்றோம் இதுவும் சமமா இருக்கு அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 2/2 மேட்ரிக்ஸ்ல வரும் அதாவது நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கிற மாதிரி 2 அப்புறம் 2 இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிற அணி A மாதிரியும் B மாதிரியுமே ஆன்சர் வந்துரும் அப்படினு தெரிஞ்சிருச்சு இப்போ நாம இந்த பலூன் போட போறோம் ஒரு 2-3 क्वेश्चनக்கு மட்டும் அந்த பலூன் போட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அடுத்த சம்ஸ்கெல்லாம் நம்ம கை வச்சே போட்டுக்க முடியும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க இன்வெர்ட்டட் L நான் போட்டுட்டு சொன்னேனா ஃபர்ஸ்ட் ரோ first column 2 1 இந்த பலூன் போட்டோம் அதே போல first row second column முதல் நிரை இரண்டாவது நிரை அடுத்து என்ன பண்ண போறோம் இரண்டாவது நிரை முதல் நிரை பாருங்க second row first column அப்ப 2 1 அதே மாதிரி அடுத்து second row second column 1 3 இரண்டாவது நிரை இரண்டாவது நிரை போட்டோம் இப்போ பெருக்க போறோம் நமக்கு தெரியும் முதல் உறுப்பு கூடயும் இரண்டாவது உறுப்பு கூடயும் பெருக்கணும் அப்படினு பாருங்க 2 2s are 2 into 2 plus 1 into 1 இது கூடயும் இது கூடயும் அதே போல இது கூட இப்போ 2 into 0 plus 1 into 3 அதே மாதிரி இங்க பாருங்க இது கூட இப்போ 1 into 2 plus இது கூட இல்லைங்களா 3 into 1 அதே மாதிரி 1 into 0 plus 3 into 3 இப்போ ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிர போறோம் பாருங்க 2 2 4 கூட்டல் 1 பெருக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நாம அடுத்த ஸ்டெப்ல கூட ஆட் பண்ணிக்கலாம் நாம எதுவும் தப்பு பண்ணிருக்க கூடாது இல்லீங்களா அதனால கொஞ்சம் கவனமாக இந்த பெருக்குதல் செய்யுங்க ஃபைனலா நமக்கு கிடைச்சிருச்சு AB நாம ஒரு அணியில இதை எழுதிக்க போறோம் 4யும் 1யும் கூட்டினா 5 அதுக்கு அப்புறம் 3 இங்க ஒரு 5 அப்புறம் 9 நாம கடைசியா என்ன கேட்டிருக்காங்க ABயும் BAவும் சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால அதுக்காக இத 1ன்னு போட்டு வச்சிருக்கோம் அடுத்து வலது கை பக்கம் போறோம் இல்ல BA கண்டுபிடிச்சிருவோம் எல்லாமே ஒண்ணுதானே இல்லீங்களா அதனால BA கண்டுபிடிச்சிருவோம் அப்படினா B முன்னாடி எழுதணும் A பின்னாடி எழுதணும்
பாருங்க பியை பார்த்து எழுதிக்கிறோம் 2 0 1 3. அதே போல பெருக்கல் குறி எதுவும் போட தேவையில்லை, ஏவை பக்கத்துல எழுதுறோம் 2 1 1 3. இப்படி பக்கம் பக்கமா எழுதினாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்கணும்னு அர்த்தம். அதே போல நம்ம போடவே செக் பண்ணிட்டோம், நமக்கு 2/2 அணி ஆன்சரா கிடைக்கும். அதே போல பெருக்கவும் முடியும் அப்படிங்கிறது தெரியுது, அதனால மறுபடியும் அதை செக் பண்ண தேவையில்லை. பழையபடி நம்ம பலூன் போட போறோம். 2 0 முதல் நிறை முதல் நிரல். இப்போ 2 1. அதே மாதிரி அடுத்து போடலாம் பாருங்க, முதல் நிறை இரண்டாவது நிரல், இரண்டாவது நிரை முதல் நிரல், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதே போல 1 3 இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் எழுதிட்டோம். பலூன் முடிஞ்சிருச்சு. நம்ம எப்பவும் போல அந்த மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கிறது எதை எது கூட பெருக்கணும், 2 × 2 + 0 × 1. அதே போல 2 × 1 + 0 × 3. இங்க 1 × 2 + 3 × 1. இங்க 1 × 1 + 3 × 3 அப்படின்னு வந்துச்சு. நம்ம 2 2 4 + 0 கூட எதை பெருக்கினாலும் 0. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 கூட எதை பெருக்கினாலும் 0 அப்படிங்கிறது அதுல நமக்கு நினைவுல இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 4 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு பிஏக்கு ஆன்சர் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஏபி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதனோட ஆன்சர் கூட செக் பண்றோம். பாருங்க 5 3 5 9. இங்க 4 2 5 10. 1 2 சமமா கிடையாது இல்லைங்களா, அதனால சமம் இல்லைன்னு அடிச்சு விட்டுறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏபி பிஏவுக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா கன்க்ளூட் பண்றோம். இந்த கேள்விக்கான விடையை நம்ம இங்க எழுதியிருக்கோங்க.